இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் திருவசனம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜார்ஜிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, மன மகிழ்ச்சியாய் இருக்க ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கை மங்கி எரியும் விளக்கு கிடையாது. காற்றில் அல்லல் படும் நாணல் நீங்கள் அல்ல. கம்பீரமாய் ஓங்கி உயர்ந்து நிற்கப் போகும் கேதுரு மரம், தேவதாரு மரம்தான் நீங்கள். அப்படி நிச்சயம் உங்களை மாற்றுவார் இயேசு. பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் இயேசு. வாழ்க்கையில் நிச்சயம் உயர்வு வரும், தேவைகள் சந்திக்கப்படும். எந்த காற்றும் புயலும் பொங்கும் அலையும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. My dear friends, problems are fuel to your prayer. பிரச்சனைகள் சின்ன ஒளியாய் தினமும் எரிந்து கொண்டிருக்கும் உங்கள் ஜெபத்தை காட்டு தீ போல் பரவ செய்கின்ற வைராக்கியமுள்ள ஜெபமாக மாற்ற வேண்டுமே தவிர வேறு எதுவும் உங்களுக்கு செய்யக்கூடாது. பிள்ளைகள் காரியத்தில், குடும்பத்தில், பணியிடத்தில், உறவுகள் மத்தியில் ஏதோ சரியில்லாதது போல் உணர்கிறீர்களா? உடனே கவலைப்படாமல், புலம்பாமல் ஜெபமாலையை, ஜெபத்தை, முழங்கால் படியை கையில் எடுங்கள். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். பிரச்சனைகள் உங்கள் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, அதிகப்படுத்த வேண்டும். அப்போது முடிவு நன்மையாய்த்தான் நிச்சயம் இருக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இயேசு ஒரே மனிதரின் இதயத்தை அடையக்கூட எவ்வளவு துல்லியமாய் செயல்படுகிறார் என்பதை காட்டுகிறது. ஆண்டவரின் தூதர் வந்து பிலிப்பை நீ பாலைவன பாதைக்கு செல் என்று அனுப்புகிறார். வெளிப்படையாக பயனற்றதாக தோன்றும் வழி, என்னை ஏன் வானதூதர் டெசர்ட் வழியாக செல்ல சொல்லுகிறார் என்று பிலிப்பு யோசித்திருப்பார். ஆனால் இயேசுவின் திட்டத்தில் அன்று அவர் அதை செய்ய வேண்டியது முக்கியமாக இருந்தது. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? பாலைவனத்தில் ஒரு எத்தியோப்பிய அதிகாரி ஒருவர் இறைவாக்கு நூலை வாசித்து கொண்டு இருக்கிறார். உண்மையை தேடுகிறார். உண்மையான ஆண்டவர் யார் என்று அந்த எத்தியோப்பிய தலைவர் தேடி தேடி படித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தூய ஆவியின் வழி நடத்துதலால் பிலிப்பு மெதுவாக அந்த அதிகாரியை அணுகி அந்த வசனத்தில் இருந்து தொடங்கி மெதுவாக இயேசுவை பற்றி அவருக்கு விளக்குகிறார். உடனே அந்த எத்தியோப்பிய அதிகாரியின் இதயம் திறக்கிறது. நான் திருமுழுக்கு பெறலாமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாமா என்று பிலிப்பிடம் கேட்கிறார். திருமுழுக்கு பெற்றவுடன் அந்த எத்தியோப்பிய அதிகாரி மகிழ்ச்சியோடு தன் வழியில் செல்கிறார். பிலிப்பும் தனது பணியை முடித்து விடுகிறார். இந்த ஒரே ஒரு மனிதனின் ரட்சிப்பிற்காகத்தான் வானதூதரை ஆண்டவர் அனுப்பி பிலிப்பை டெசர்ட் வழியாக செல்ல சொல்லுகிறார். ஒருவருக்காக கூட எவ்வளவு பெரிய முயற்சிகளை ஆண்டவர் எடுக்கிறார் பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் பாலைவன பாதை போல தோன்றும் இடங்களுக்கு அனுப்பப்படுகிறோம். அர்த்தமில்லாத வேலை, நான் படித்தது ஒன்று, செய்யும் வேலை மற்றொன்று என்று நினைத்து கொண்டு இருப்போம். எதிர்பாராத மாற்றம், புரியாத சூழ்நிலை, புரிந்து கொள்ளாத மனிதர்கள், எவ்வளவுதான் செய்தாலும் மேலும் கொடு கொடு என்று நச்சரிக்கும் உறவுகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழலாம். ஆனால் அது தேவனுடைய திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஒருவருக்கு நாம் ஒரு பதிலாக இருக்கலாம். அதே போல நாம் அந்த எத்தியோப்பிய அதிகாரி போலவும் இருக்கலாம். எதையோ தேடிக்கொண்டு இருக்கலாம், ஆனால் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் இயேசு ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். அல்லது ஒரு வார்த்தை மூலம் பேசுவார், ஒரு செய்தி அனுப்புவார், ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தந்து விளக்குவார். ஆம் நண்பர்களே, ஒரே ஒரு உள்ளம்
திருத்தப்படுவதற்காக இயேசு எதையும் செய்வார். ஆம், தேவன் சரியான மனிதனை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இணைப்பவர். பாலைநில பாதை கூட இயேசுவின் திட்டத்தில் ஒரு பகுதிதான். தேடுகிற இதயத்தை ஒரு நாளும் இயேசு வெறுமையாக அனுப்ப மாட்டார். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு தம்முடைய அடையாளத்தையும் பணியையும் மிக ஆழமாக வெளிப்படுத்துகிறார். தந்தை அனுமதித்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர முடியாது என்று சொல்லுகிறார். விசுவாசம் என்பது மனித முயற்சி மட்டுமல்ல, அது தேவனின் கிருபை. தந்தை கற்றுத்தரும்போது மனிதன் இயேசுவிடம் வருகிறார். மேலும் அவர் உறுதியாக சொல்லுகிறார், என்னை நம்புவோர் நிலைவாழ்வு அடைவர். எல்லோரும் சாதாரணமாக இயேசுவிடம் வந்துவிட முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். பாலை நிலத்தில் மன்னா உண்டவர்கள் இறந்து போனர். ஆனால் இயேசு தரும் உணவு மரணத்தை தாண்டி வாழ்வு தரும் உணவு. வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு கூறுகிறார். வானின்று இறங்கி வந்த உணவு நானே என்று கூறுகிறார். உயிருள்ள உணவு நான். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வு பெறுவர் என்று சொல்லித் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மை திருப்தி தருவது போல சில காலம் தோன்றும். இந்த ஆள் மனைவியாக கணவனாக கிடைத்துவிட்டால் சந்தோஷம் என்று நினைப்போம். இந்த வேலை, இந்த படிப்பு, இந்த வீடு, இந்த நிலம் கிடைத்துவிட்டால் சந்தோஷம். இந்த ஊரில், இந்த நாட்டில் செட்டில் ஆகிவிட்டால் சந்தோஷம் என்று நினைப்போம். ஆனால் அந்த திருப்தி கொஞ்ச காலம்தான். அதன் பிறகுதான் அந்த இடத்தின், அந்த மனிதரின் உண்மையான நிலை, கஷ்டங்கள், சூழ்நிலைகள் வெளிப்படும். இந்த வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுவது என்ன? உண்மையான வாழ்வு இயேசுவோடு இணைந்த வாழ்க்கையில்தான் இருக்கிறது. நாம் இயேசுவை நம்பி அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் இயேசு நம்மை இறுதி வரை அழைத்து செல்வார், கைவிட மாட்டார். சில நேரங்களில் நமக்கு தோன்றும், ஜெபி ஜெபி என்று யாரோ நமக்கு ஞாபகப்படுத்துவது போல் தோன்றும். உடனே நாம் இயேசுவை தேட வேண்டும். ஜெபமாலையை கையில் எடுக்க வேண்டும். முட்டி போட்டு ஜெபிக்க வேண்டும். அது இயேசுவின் அழைப்பு. நாம் அதை ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை மாறும். நமக்கு வரவிருக்கிற கஷ்டங்கள் விலகி போகும். அதற்காகத்தான் இயேசு உங்களை ஜெபிக்க ஞாபகப்படுத்துகிறார். உலகம் கொடுக்கும் விஷயங்கள் தற்காலிகம் நண்பர்களே, ஆனால் இயேசு தருவதோ நிலை வாழ்வு. தேவன் ஈர்க்காமல், அதாவது இயேசு அழைக்காமல் யாரும் அவரிடம் வர முடியாது. இந்த நொடி நீங்கள் இந்த வசனத்தை, விளக்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இயேசுவின் கண்களுக்கு முன்னால் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்கள் குடும்பம் விசேஷமானது. உங்களுக்காக இயேசு வைத்திருக்கும் திட்டம் பெரியது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற்போல் ஜெபத்தை கைவிடாமல், ஜெபமாலையை கைவிடாமல், 1000 துதிமாலைகளை மறக்காமல் தினமும் செய்ய வேண்டும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? மக்களினங்களே, நம் கடவுளாகிய இயேசுவை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள். ஆம் இயேசுவே, எங்கள் வீட்டில் காலையில் எழுந்தது முதல் உம்முடைய பாடலும் ஜெபமும் ஜெபமாலையும் ஒலித்துக்கொண்டே இருக்க வேண்டும். என் காதுகளிலும் என் குடும்பத்தார் காதுகளிலும் ஒலித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது என் வீட்டிலும் நான் செய்யும் வேலையிலும் நிம்மதி, அமைதி, சமாதானம் இருக்கும். நம்மை உயிர் வாழ செய்பவர் இயேசுவே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. ஆம் இயேசுவே, எத்தனையோ கண்ணிகளும் வலைகளும் என் கால்களுக்கு வைக்கப்பட்ட போதும் இது நாள் வரை நான் இடறி விழாமல் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான யாவற்றையும் நீர் காப்பாற்றி வருகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர், அவர் எனக்கு செய்தனை எடுத்துரைப்பேன். ஆம் இயேசுவே, நீர் எனக்கு செய்த அனைத்தையும் நான் பிலிப்பை போல எடுத்துரைக்க எனக்கு அருள் தாரும். என் வாழ்க்கை இயேசுவை அறியாத மக்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க எனக்கு உதவும். குடும்பத்தில் அமைதியுள்ள மகனாக, மகளாக, மருமகளாக, தாயாக, தந்தையாக நான் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ, பணியிடத்திலும் அப்படியே நான் பணி செய்ய அருள் தாரும். இயேசுவிடம் வாய் திறந்து நான் மன்றாடினேன், அவரை புகழ்ந்து பாடினேன். என் மன்றாட்டை புறக்கணியாத இயேசுவை நான் புகழ்வேன். அவரது பேரன்பு என்னை விட்டு ஒரு நாளும் நீங்காது என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறதே, அதை முழுமையாக நான் விசுவசிக்கிறேன். தலைவணங்கி மன்றாடுகிறேன். இந்த நாள் முழுவதும் என்னோடு இருந்து வழிநடத்தும் இயேசுவே. ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.